Okay, this is Venkat for venkatfin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். பஜாஜ் அலியான்ஸ் உடைய ரொம்ப ஃபேமஸான டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இதில் 4 வேரியன்ஸ் இருக்கு. என்னென்ன வேரியன்ஸுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. திஸ் இஸ் வெங்கட். உங்கள் வீட்டில் இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 9384716268 அப்படிங்கிற நமக்கு எந்த டைம்னாலும் மெசேஜ் பண்ணலாம். ஹம்பிள் ரெக்வஸ்ட், தயவு செய்து எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. நான் ரொம்ப சின்ன கன்சல்டிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். எங்கிட்டேருந்து எடுத்துட்டீங்க அந்த ப்ராடக்ட் அப்படின்னாக்கா. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நியூ டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கும் கால் பண்ணுவாங்க, இல்லாட்டி பேங்க்ல சொல்லியிருப்பாங்க இது வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ டூ கன்சல்டிங். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம பிக்கப் போயிடலாம். ப்ராடக்ட் பேர் வந்து பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஸ்மார்ட் ப்ரொடெக்ட் கோல். சரிங்களா? அப்படிங்கிற ப்ராடக்ட் பேர். டிஸ்க்ளைமர், இதையும் பார்த்துட்டு நீங்களே ஆன்லைனில் வாங்காதீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படி இருந்தாலும் இந்த வீடியோ தட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஒரு கன்சல்டன்ட் மூலமா, ஒரு அட்வைசர் மூலமா வாங்குறது நல்லது. உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் சப்போர்ட் கிடைக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம்? என்ஆர்எஸ் கூட வாங்கலாம், பிசினஸ்ல இருக்கவங்க வாங்கலாம், ப்ராப்பரான ஐடி ரிட்டர்ன் இருக்கணும் பிசினஸ்ல இருந்தா. மிலிட்ரியில் இருக்கவங்க ஒரு சேவிங்ஸ் பிளான் போடுறது பெட்டர். இந்த மாதிரி இது த்ரூ ஆகிறது கஷ்டம். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கொஞ்சம் லோடிங் ஃபீ வரும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் டாட்டாயில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் எனக்கு எதுலையுமே வந்து இது வாங்க அது வாங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் வில் கோ ஃபார் வாட் தே லவ் பண்ணலாம். ஆப்கே லைஃப் கோல்ஸ் கா பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ப்ரௌசர். பஜாஜ் அலியன்ஸ் உடைய ஸ்மார்ட் லைஃப் கோல்ல 4 வேரியன்ட் இருக்கு. லைஃப் கவர் வித் சைல்டு எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கவர், லைஃப் கவர் வித் ஜாயிண்ட் லைஃப், இன்க்ரீசிங் லைஃப் கவர். இது 4ம் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சம்மரின்னு போட்டுக்கோங்க. உங்கள் லைஃப் கோல் மாத்திரம் நீங்கள் பிளான் பண்ணால் பார்த்தாது, அதை செக்யூர் பண்ணணும் அந்த பிளான்ஸை. அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அன்சர்னிட்டி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. மேலே நம்பர் இருக்குது, எந்த டைம் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங், அது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்லலாம். கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் மோடும் இருக்குது. அது ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் 80 வயசு வரைக்கும் எடுத்தீங்கன்னா, ப்ரொவைடட் நீங்கள் 80 வயசு வரைக்கும் ஃபியூ சர்வைவிங், அந்த ப்ரீமியம் நீங்கள் கட்டுறதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கட்டுற ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஹோல் லைஃப் கவர் 100 வயசுக்கும் எடுத்துக்கலாம். 100 வயசுக்குள்ள எடுக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அட்வான்டேஜ்னா, எல்லா டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்துருச்சு. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்கள் சந்ததிக்கு, அதாவது உங்களுக்கு சில்ட்ரனுக்கு ஒரு அசெட் மாதிரி போயிடும். உங்களுக்கு அப்புறம் ஒரு 1 crore எடுக்கிறோன்னா 1 crore அது வந்து விர்ச்சுவல் அசெட் மாதிரி கிரியேட் ஆயிரும். 4 வேரியன்ஸ் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட் ஆன் கவர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். 18 இயர்ஸ்லேருந்து 65 வயசு இருக்கவங்க வரைக்கும் இந்த ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன ரைடர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான இது லைஃப் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இருக்கும், கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் இருக்கும், அந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் இருக்கும், வேவர் ஆஃப் ப்ரீமியம் இருக்கும். WOPVனா வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட்னு அர்த்தங்க. அதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமும் வாங்கிக்கலாம். சைல்டு எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கவர், லைஃப் கவர் வித் ஜாயிண்ட் லைஃப், அதாவது நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கு 2 பேருக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இதெல்லாம் இல்லை போட்டிருக்குங்க. இன்க்ரீசிங் லைஃப் கவர், இப்போ 1 crore எடுக்கிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் அது 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க போல. ஸோ தட் இஸ் இட். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெகுலர் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது ரெகுலராக நான் வந்து 50 வருஷத்துக்கு ப்ரீமியம், அதாவது பாலிசி எடுக்கிறேன், 40 இயர்ஸ்க்கு பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 40 வருஷமா நான் ப்ரீமியம் பே பண்ணுறேன்னா 5 இயர்ஸ்ல இருந்து 67 வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். லிமிடெட் ப்ரீமியம், அதாவது நான் 12 வருஷத்துல ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சுக்கிறேங்க, ஒரு 30 வருஷத்துல ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 30 வயசு, நான் 60 வயசுக்குள்ள சம்பாதிப்பேன், அதுக்குள்ள நான் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல பே பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் லிமிடெட் ப்ரீமியம் மோடு. இதில் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பே, அதாவது ஒரே டைமாக நான் பே பண்ணிடுறேன், நான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குங்க. அப்படின்னா பாலிசி டேர்ம் வந்து 10 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் தான் பாலிசி டேர்ம் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 35 இயர்ஸ்னா 45, 55, 65, 75 இயர்ஸ் வரைக்கும் தான் சிங்கிள் பேல நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஓட சேர்த்து வேணுங்கும் போது நீங்கள் அந்த பாலிசி எடுக்க முடியும். பட் அது மேக்ஸிமம் அது போக மாட்டாங்க யாரும். சம் அஷ்யூர்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 50 lakhs. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, 1 crore எடுக்கணும்பீங்க. அது வந்து அடிக்குவேட் கவராக இருக்காது. ஒரு சில பேர் சேலரி ஜாஸ்தியாக இருந்தால் 2 crores 3 crores தேவைப்படும். மெசேஜ் பண்ணுங்க ப்ராப்பரான கன்சல்டிங்க்கு. உங்களுடைய அடிக்குவேட் லைஃப் கவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கிட்ட இருந்து. ஆட் ஆன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் கிளீனாக பார்த்துடலாம்.
இந்த ஸ்மார்ட் லைஃப் க்ரோல் ப்ராடக்ட்டில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் தேவைன்னா வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வரும். அதாவது பாலிசி முடியும் போது அந்த எவ்வளோ ப்ரீமியம் கட்டிங்களோ அது ரிட்டர்ன் ஆயிரும். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்னு என்னன்னாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. சின்ன சின்ன இல்னஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சம் அஷ்யூர்டில் 25% கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க அண்டர் ரைட்டர் அப்ரூவ் பண்ணால் அதெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை புரிஞ்சுக்கோங்க. மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் 100% சம் அஷ்யூர்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்தால் மாத்திரமே இது உங்களுக்கு கிடைக்கும். ஆடான்ஸ் வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இல்னஸ் வந்துருச்சுன்னா அந்த ப்ரீமியம் அதுக்கு மேலே நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். அதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வேவர் ஆஃப் ப்ரீமியம்க்கு நீங்கள் வந்து ஆடானா நீங்கள் எடுத்துருக்கணும். ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் அஷ்யூர்ட் 1 crore எடுக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி எமர்ஜென்சியில் இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டுக்கு எவ்வளோ 50 lakhs எடுத்தீங்கன்னா 1.5 crore உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப நல்லதுங்க. இது கூட தேவையில்லை. இந்த 5வது பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், அதாவது நல்லா தான் இருப்பாங்க, பட் அவங்களால அவங்களுடைய செயல்களே செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு எவ்வளோ ஒரு 50 lakhs அது எடுத்திருந்தீங்க, 10 lakhs எடுத்திருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு 2வது வேரியன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் கவர் மாத்திரம். 2வது பார்த்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கவர்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு அந்த ப்ரௌசர் இல்லாமல் நான் அங்கேயும் தேடி இந்த ரூல்ஸை பார்த்து வச்சிருக்கிறேன். அதாவது ஸ்கூலிங் மாத்திரம் தாங்க, சைல்டு அண்டர் 18 yearsக்கு மாத்திரம் தான் இது கவர். இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவதுன்னா சைல்டு எஜுகேஷன் சிஇஇசிங்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10% to 100% ஆஃப் சம் அஷ்யூர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10%ல வந்துட்டு அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியமும் பே பண்ணுவீங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க பட்சத்தில் அந்த 10% இல்லை 50% வந்து உடனே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ஸோ தட் அந்த சைல்டுக்கான எஜுகேஷனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டோ இல்லை 50% ஆஃப் த சம் அஷ்யூர்டோ வந்துட்டு இந்த சைல்டு எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கவரில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இது நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், என்னோட ஒய்ஃபுக்கும் சேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பஜாஜ் அலையான்ஸ் ஸ்மார்ட் லைஃப் கோல்டில் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. விச் இஸ் லைக் ஸ்மார்ட் லைஃப் கவர் வித் ஜாயிண்ட் லைஃப்னு சொல்கிறோம். இட் கவர்ஸ் யுவர் ஸ்பவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 crore உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து 50 lakhs கட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஹோம் மேக்கராக இருந்தவங்களுமே கொடுக்குறாங்க ஒரு சில பேர். தட் இஸ் சர்ப்ரைசிங் ரியலி கிரேட். பட் கொஞ்சம் இன்கம் ப்ரூவ் மாதிரி காமிக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், as far as I know. ஸோ இது வந்து நிறைய பேர் போகிறாங்க இதுக்கு. ஸோ அது அவங்களுக்கு எடுக்கும்போது உங்கள் ஒய்ஃப்க்கும் சேர்த்து அதே பாலிசியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ, அந்த ஒய்ஃபுக்கான ப்ரீமியம் ரெகுலர் ப்ரீமியமில் போயிருந்தீங்கன்னா ஒய்ஃப்கான ப்ரீமியம் நீங்கள் கட்ட வேண்டாம். ஆனால் அவங்களுக்கான இது வந்து பாலிசி தொடர்ந்து போயிடும். சம்திங் ஹேப்பன்ஸ் டு யுவர் ஒய்ஃப், உங்களுக்கான ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது அப்புறம் அந்த பெனிஃபிட் வந்து உங்கள் நாமினி உங்கள் சில்ட்ரனுக்கு போயிடும். ஆனால் உங்களுக்குன்னு சொல்கிற மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி ஹோல்டருக்குன்னு வச்சுக்கலாமே. இது வேற பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் ஆயிருது. லைஃப் கவர் வித் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் பண்ணி இன்னைக்கு 1 கோடிங்கிறோம், இன்ஃப்ளேஷனுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. ஸோ அதனால வருஷம் 5% சம் அஷ்யூர்டில், வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகட்டும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வயசாக 10% இல்லை 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1 crore எடுக்கிறீங்கன்னா அது 2 crore வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வருஷம் ஜாஸ்தியாக இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. இவ்வளோதாங்க இந்த ஸ்மார்ட் லைஃப் கோல்டுடைய இது. ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ என்ஆர்ஐஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். முக்கியமாக என்ஆர்ஐஸ் ஒரு கார்பரேட்டில் இருக்கவங்க தான் ஒருத்தன்ட்ட பேசிட்டு எடுக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறாங்க. அதாவது ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இல்லாட்டி ஏதோ இஷ்யூ வந்த அப்புறமோ. தயவுசெய்து இந்த பஜாரில் போயிட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டிங் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டாக என்ன ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும் எனக்கு. இல்லாட்டி வாங்கி நடுவில் ஒரு சேலஞ்ச் வந்த அப்புறமா கால் பண்ணுவீங்க, சந்தோஷமாக ஒரு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணிட்டு பேசுங்கஜா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு பர்சனல் அட்டென்ஷனோட ஒரு கன்சல்டன்ட்லேருந்து ஒரு அட்வைசர்லேருந்து டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறது நல்லதுக்கு காரணம்னா உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு அவங்க நம்பர் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கம்பெனியோடைய கால் சென்டர் சப்போர்ட், அதாவது கஸ்டமர் கேர் சப்போர்ட்டோட இவங்களும் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சினா அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லுவாங்க உங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ இதுதான் இதுதானா அப்படின்னு கேட்பாங்க. இதில் தான் நிறைய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தான் எனக்கு கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. எங்கேயாவது போய் வாங்கிட வேண்டியது ஆன்லைனில் அங்கே எங்கேன்ட்டு, அப்புறம் கிளைமுக்கு இதுங்கும் போது நம்மகிட்ட கேட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் மூலியமாக எடுத்தீங்கன்னா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வர பெனிஃபிட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்கள் கன்சல்டிங் ஃபீ பே பண்ணிட்டு எங்கேயாவது ஆன்லைனில் வாங்கினாலும் சந்தோஷமாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது
இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. வீட்டில் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 9384716268 அப்படிங்கிற நமக்கு எந்த டைம்னாலும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு.